விண்டேஜ் ரஜினி சாரை பார்க்க சொன்னாங்க. ஓகே, என்ன படம்? நிறைய முள்ளும் மலரும் 6-60 வரை. ஓகே, நான் ஜானி பார்த்தேன். ஜானி வந்து ஒரு அண்டர் ரேட்டட். ஜானி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி என் மனசில் தலைவரோட பெஸ்ட்டு படம்னா ஜானி அப்படின்னு ஏன்னு தெரியல, எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நிறைய பேர் அந்த படம் பார்த்துருக்க மாட்டாங்க, போய் பார்க்கணும். அந்த படம் நல்லா இருக்கும். இல்லை, இன்னைக்கு பேசினவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜானிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கா? எல்லாருமே சொல்கிறாங்க ஜானியை பற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அண்டர் ரேட்டடாக தோணலை. எல்லாருமே அதை நிஜமாவே அண்டர் ரேட்டட். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. எனக்கு 2 வருஷம் முன்னாடி தெரியாதே. நானும் அந்த குற்றவாளிகள் கூட்டில் தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா கிட்டே இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், காலையில் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்போ இருக்கிற படங்கள்லாம் தம்பி எங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துச்சுன்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ இருக்கிற படங்கள்லாம் அப்போ எல்லா தம்பிக்கு இந்த ஒரு படம்லாம் நான் பார்க்குறப்போ எங்கள் அம்மா என்னை உட்கார வச்சு படம் பார்க்க, எங்கள் அம்மா என்னை படம் பார்க்க அலோவ் பண்ணது கிடையாது. எங்கள் வீட்டில் சீரியல் ஓடவே கூடாது. எங்கள் வீட்டில் நான் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு நான் தயாரான ஆளாக இருந்தேன். அதனால ரொம்ப அப்படி எங்கள் அம்மா உட்கார வச்சு இந்த தம்பிக்கு என்ன ஒரு படத்தை பாரு, அப்போ ஒருத்தன் பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், காசுனா சும்மா வராதுங்கிறத ஒரு படமாக எடுத்து போடுறாங்கங்கிறத காட்டுறது இருக்குல்ல. அப்படி தலைவரோட விண்டேஜ் படங்கள் எல்லாமே லைஃப் லெசன்ஸ். அதை ரொம்ப அவர் பொறுப்புணர்வோட. இப்போ இன்றைக்கி கதாநாயகர்கள் தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணுறாங்கல்ல, அதை நம்ம போட்டுறோம்ல. அப்படி ரஜினி சார் அன்னைக்கு படங்கள்ல அவர் தம் அடித்தார், தண்ணி அடித்தார். ஆனால் தம் அடித்தா தண்ணி அடித்தா நீ என்ன ஆவங்கிறதே அந்த படத்தில் காட்டி புரிய வைக்கிற படங்களை ரொம்ப கவனத்தோடு தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்புள்ள நடிகராக ஸ்டாராக இருந்திருக்காரு.